இறைமகன் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, பெரியோர்களே, பெற்றோர்களே, நண்பர்களே, குழந்தைகளே, இளையோரே, உங்களை ஆண்டவர் இந்த நாளிலே ஆசீர்வதிக்கின்றார். அனைத்து நன்மைத்தனங்களாலும் நிறைக்கின்றார். நம்புவோம். அன்பு தெய்வமே, இன்றைய விடுந்திருக்கின்ற இந்த நாளை நீர் ஆசீர்வதித்து எங்களுக்கு தரும்போது, உம்முடைய அருள்கரம் எங்களை தாங்கும் போது நாங்கள் உமக்கு நன்றியுள்ள மக்களாக இருப்பதற்கு, எங்களுடைய வாழ்நாளில் உமக்கே நன்றி செலுத்தி நன்றி உணர்வோடு வாழ்வதற்கு ஆண்டவரே இந்த நாளை ஆசீர்வதியும். நன்றியுள்ள மக்களாக எந்த சூழலிலும் எப்படிப்பட்ட நிலையிலும் நாங்கள் உமக்கு நன்றி உணர்வோடு இருந்து இந்த நாளிலே நாங்கள் உமக்கேற்ற பிள்ளைகளாக நடந்து வருவதற்கும் உம்முடைய அருள்கரம் எங்களை தாங்குவதற்கும் ஆசீர்வதியும். எங்களுடைய குடும்பங்கள், எங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். உம்முடைய அருள்கரம் எங்களை தொடட்டும். ஆமென். அன்புமிக்கவர்களே, இன்றைய நாளிலே நாம் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை சீராக்கின் ஞானம் 11ஆம் அதிகாரம் 12-13 இறை வார்த்தைகள். வேறு சிலர் மந்தமானவர்கள், பிறர் உதவியால் வாழ்பவர்கள், உடல் வலிமை இல்லாதவர்கள், வறுமையில் உழல்பவர்கள். ஆண்டவர் அவர்களை கடைக்கண் நோக்கினார், தாழ்நிலையினின்று அவர்களை உயர்த்தி விடுகிறார். பிறப்பில் சிலர் மந்தமானவர்கள், பிறர் உதவியால் வாழ்பவர்கள், சிலர் உடல் வலிமை இல்லாதவர்கள் மற்றும் பலர் வறுமையில் உழல்பவர்கள். கடவுளின் கரம் இந்த மக்களை தாங்கும் போது அவர்களுடைய வாழ்க்கை சூழல் மாறுகிறது. கடவுள் அவர்களை கடைக்கண் நோக்குகின்றார், தாழ்மையினின்று அவர்களை உயர்த்துகின்றார். தாழ்நிலையிலிருந்த மக்களை கடவுளின் கடைக்கண் பட்டவுடன் உயர்வடைகின்றார்கள் என்று இறை வார்த்தை சொல்லுகின்றது. இன்று துன்பத்தோடு, துயரத்தோடு, கண்ணீரோடு, கவலையோடு, கவனவோடு, கடனோடு போராடுகின்ற மக்களை கடவுள் கடைக்கண் நோக்குகின்றார். வாழ்க்கையில் நான் தனிமையோடு போராடுகின்றேன் என்று சொல்பவர்கள், இன்றைய இறைவார்த்தை உங்கள் பிரச்சனைகளுக்கு பதில் தருகின்றது. கடவுளின் கடைக்கண் பார்வை உங்கள் மேல் வரும். அவர் உங்களை உயர்த்துவார். உன்னை படைத்தவர் கண்ணயர்வதுமில்லை, உறங்குவதுமில்லை என்று திருப்பாடல்கள் சொல்லுகின்றது. உனக்காக இயங்குகின்ற ஒரு கடவுள் இருக்கின்றார். அடுத்த இறைவார்த்தை வாசித்தோம் என்றால், அவர்களை தலை நிமிரச் செய்கிறார், அவர்களை காணும் பலர் வியப்பில் ஆழ்கின்றனர். பாருங்க, எவ்வளவு அருமையான இறைவார்த்தை. பயந்து போய் கூனி குறுகி இருக்கின்றவர்களை தலை நிமிரச் செய்கின்றார் கடவுள். அவர்களை காண்கின்ற பலரும் விலகி நிற்கின்றார்கள், வியப்பில் ஆழ்கின்றார்கள். காரணம், அவர்களை கடவுள் உயர்த்தி இருக்கின்றார். அன்புமிக்கவர்களை, எனக்கு தெரிந்த ஒரு நபர், நல்ல படித்தவர், ஆனால் பல இடத்தில் முயன்றும் அவருக்கு வேலை இல்லை. மனம் சோர்ந்து போய் உடல் நலமின்றி வந்து என்னிடம் பேசினார். இவருடைய வீட்டிலும் வெளியிலும் இவரை யாரும் மதிப்பதில்லை, மாறாக கேலி செய்வார்கள். பல நாட்கள் கடவுளின் பாதத்தில் ஒப்பு கொடுத்து அழுது ஜெபித்த அவருக்கு இப்போது மத்திய அரசு வேலை கிடைத்திருக்கிறது. இவர் இப்பொழுது சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாய், கை நிறைய சம்பாதிக்கிறார், வறுமை ஒழிந்தது. என்ன அவர் என்னிடத்திலே சொல்லும்போது எனக்கு ஆச்சரியமாக இருந்த ஒரு செய்தி என்னவென்றால், என்னை தூற்றியவர்கள் எல்லாரும் என்னை போற்றுகின்றார்கள், தூற்றிய வாய் இன்று போற்றுகின்றது. கண்ணீரோடு கடவுளுக்கு நன்றி சொல்ல வந்தேன் ஃபாதர் அப்படின்னு சொன்னார். கடவுள் உனது வாழ்வை தொடுவார், உனது குடும்பத்தை தொடுவார். நீ கண்ணீர் விடுகின்ற கண்ணீரெல்லாம் அவர் தோற்பையில் சேர்த்து வைத்திருக்கின்றார். அதை ஒரு நாள் உனக்கு சேர்த்து அனைத்துமாக தந்து உன்னை தலை நிமிரச் செய்வார். கண்டிப்பாக கடவுளின் வாக்குறுதி பலிக்கும். ஏனென்றால் அது மனித வாக்குறுதி அல்ல, அது மாறக்கூடியது அல்ல, அது நடந்தே தீரும். இந்த இறைவார்த்தையின் ஆற்றல் அபிஷேகம் இன்று நமக்கு கிடைக்க நாம் அவரிடத்திலே மன்றாடுவோமா? இந்த இறைவார்த்தையில் நம்பிக்கை வைத்து இந்த நாளை ஆரம்பிப்போம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.